பங்களாதேஷில் இந்துக்களுக்கு எதிராக நடத்தப்படும் வன்முறைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பினாங்கு மாநில இந்து அறப்பணி வாரியம் வலியுறுத்தியுள்ளது. பினாங்கில் அமைந்துள்ள 30 இந்து மத இயக்கங்களுடன் ஒன்றிணைந்து பினாங்கில் உள்ள பங்களாதேஷ் தூதரகத்தில் தங்களின் கோரிக்கை மனுவை வழங்கியுள்ளனர். 3 கோரிக்கைகளை உள்ளடக்கிய மனுவை பங்களாதேஷின் தூதரான டத்தோ ஷேக் இஸ்மாயில் அலாவுடின் பெற்றுக்கொண்டார். பங்களாதேஷின் சிறுபான்மையினரான இந்து சமூகத்தின் மீதான தாக்குதல்கள் குறித்து முழு விசாரணை வேண்டும் என்றும், மனித உரிமையை நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்றும், எதிர்காலத்தில் இந்துக்கள் மீது தாக்குதல்களை மேற்கொள்ளாமல் இருக்க பங்களாதேஷ் அரசு உறுதி அளிக்க வேண்டும் என்றும், உலக நாடுகளில் இந்துக்கள் பாதிக்கப்படும் போது மலேசியாவில் இந்துக்கள் வலுவான எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்றும் பினாங்கு மாநில இந்து அறப்பணி வாரியம் வலியுறுத்தியுள்ளது. பொறுப்பில் உள்ளவர்கள், குறிப்பாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அரசியலில் மூழ்குவதை நிறுத்திவிட்டு மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தீர்ப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று ஸ்லாங்கூர் சுல்தான் ஷராஃபுடீன் இட்டிஷா வலியுறுத்தியுள்ளார். அதிகாரமும் பொறுப்பும் வழங்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தங்கள் கடமைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும், விரைவில் பொது தேர்தல் நடத்தப்படும் என்றும் சுல்தான் ஷராஃபுடீன் தனது 2026 ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். அதிகாரமும் பொறுப்பும் ஒப்படைக்கப்பட்டவர்களுக்கு, குறிப்பாக ஸ்லாங்கூரில் உள்ள அரசியல்வாதிகளுக்கு அரசியல் பற்றி போதுமான அளவு கூறப்பட்டுள்ளது என்பதை நினைவூட்ட விரும்புவதாக தெரிவித்த அவர், மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதில் கவனம் செலுத்துமாறு வலியுறுத்தினார். வெள்ளத்தை தணிப்பது குறித்து பேசிய சுல்தான் ஷராஃபுடீன், இந்த பிரச்சனை நீண்ட காலமாக நீடித்து வருவதால் தெளிவான இலக்குடன் இப்பிரச்சனையை விரிவாக கையாள்வதை காண விரும்புவதாக கூறினார். நாட்டிற்குள்ளிருந்தோ அல்லது வெளிநாட்டிலிருந்தோ சிறந்த நிபுணத்துவத்தை தேடுங்கள், அறிவு, தொழில்நுட்பம் மற்றும் அனுபவத்தை பயன்படுத்துங்கள் என்று அவர் கூறினார். இனிமேல் சாக்குப்போக்குகளுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ளாதீர்கள். புயல்கள், சூறாவளி, கனமழை அல்லது இயற்கை பேரழிவுகள் இவை தெய்வீக ஆணையின் ஒரு பகுதியாகும் என்பதை தாம் அறிவேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கெடா மந்திரி விசார் சனூசி நோர் முஃபாகத் நேஷனல் மறுமலர்ச்சிக்கு அழைப்பு விடுத்ததை தொடர்ந்து கெடா அம்னோ அதன் உறுப்பினர்களை அமைதியாக இருக்குமாறு வலியுறுத்தியுள்ளது. எந்த ஒரு ஒத்துழைப்பையும் புறநிலையாக ஆராய வேண்டும் என்றும், உணர்ச்சியால் இயக்கப்படக்கூடாது என்றும் அது வலியுறுத்தியுள்ளது. மலாய் ஒற்றுமையை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை கட்சி வரவேற்றாலும், சனூசியின் கருத்துக்களை ஆழமான மற்றும் மிகவும் விமர்சன கண்ணோட்டத்தின் மூலம் பார்க்க வேண்டும் என்றும் கெடா அம்னோ தகவல் பிரிவு தலைவர் சைஃபுல் ஹசீசி ஜைனோல் அபிடின் தெரிவித்தார். அடுத்த பொது தேர்தலுக்கு முன்னதாக ஒற்றுமைக்கான ஒரு தளமாக முஃபாகத் நேஷனல் புத்துயிர் பெற வேண்டும் என்றும், பாஸ் மற்றும் அம்னோ இடையேயான உறவுகள் அரசியல் நிலைத்தன்மைக்கு, குறிப்பாக அடிமட்டத்தில் இன்றியமையாதவை என்றும் சனூசி நேற்று ஒரு முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். இருப்பினும் சனூசியின் கருத்துகள் ஒத்துழைப்புக்கான உண்மையான அழைப்பை விட அரசியல் தூண்டில் போல் தோன்றுவதாக சைஃபுல் கூறினார். எந்த ஒரு அரசியல் நடவடிக்கையும் முதிர்ச்சி, பொறுமை மற்றும் நீண்ட கால யுத்தியுடன் மதிப்பிடப்பட வேண்டும் என்றும், அவசர முடிவுகள் கட்சியை உறுதியற்ற தன்மைக்கு ஆளாக்கும் என்றும் எச்சரித்தார். அம்னோ மற்றும் பரிசான் நேஷனல் அனைத்து சமூகங்களின் நலன்களையும் தொடர்ந்து பாதுகாக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். முன்னாள் பிரதமர் நஜீப்பின் வீட்டுக்காவல் தொடர்பான மாமன்னரின் தண்டனை குறைப்பை ரத்து செய்த உயர்நீதிமன்றத்திற்கு எதிராக நஜீப் மேல்முறையீடு செய்துள்ளதாக இன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1MDBயின் 2.3 பில்லியன் நிதி மோசடி, SRC இன்டர்நேஷனலின் 42 மில்லியன் பண மோசடி என அடுக்கடுக்கான ஊழல் வழக்கில் முன்னாள் பிரதமர் நஜீப்பிற்கு கடந்த 2022 ஆகஸ்ட் 23 உயர்நீதிமன்றம் 12 ஆண்டுகள் சிறையும் 210 மில்லியன் ரிங்கிட் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தது. அதனை அடுத்து 2022 செப்டம்பர் 2ஆம் தேதி அப்போதைய மாமன்னர் நஜீப்பிற்கு அரச மன்னிப்பு வழங்கி நஜீப்பின் தண்டனையை குறைப்பதாக மன்னிப்பு வாரியத்தின் மூலமாக அறிக்கை வெளியிட்டார். அந்த அறிக்கையில் நஜீப்பின் 12 ஆண்டுகள் சிறை தண்டனையை 6 ஆண்டுகளாகவும் 210 மில்லியன் அபராதத்தை 50 மில்லியனாகவும் குறைப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து நஜீப்பிற்கு மீதமுள்ள சிறை தண்டனையை வீட்டுக்காவலில் அனுபவிக்க நஜீப்பின் வழக்கறிஞர்கள் உயர்நீதிமன்றத்தில் கோரிக்கையை முன்வைத்த நிலையில் கடந்த 2025 டிசம்பர் 26ஆம் தேதி மாமன்னரின் தண்டனை குறைப்பை உயர்நீதிமன்றம் முழுமையாக செயல்படுத்தினாலும் வீட்டுக்காவலை அனுமதிக்க முடியாது என்று உத்தரவிட்டது. இந்த வழக்கின் விசாரணைகளும் நீதிமன்ற தீர்ப்பும் முன்னமே அறிவிக்கப்பட்டுள்ளது.
மாமன்னரின் பொது மன்னிப்பை ஏற்றுக்கொண்டும் நஜீப்பிற்கு வீட்டுக்காவலில் அனுமதிக்க வேண்டும் என இன்று டிசம்பர் 29 மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அம்னோவின் எதிர்கால பயணம் குறித்து இறுதி எச்சரிக்கைகளை வெளியிடுவதற்கு எதிராக கட்சியின் இளைஞர் பிரிவு தலைவர் டத்தோ டாக்டர் முகமது அக்மால் சலேவை அதன் மகளிர் பிரிவு தலைவர் டத்தோ நூருல் ஹிடாயா அமாட் ஜாகித் எச்சரித்துள்ளார். அம்னோ தலைவர் டதஸ்ரீ டாக்டர் அமாட் ஜாகித் அமிடியின் மகளுமான நூருல் ஹிடாயா அடிப்படை மக்களின் கவலைகளையும் கட்டுப்பாடுகள் மற்றும் சமநிலைகளை வழங்குவதில் இளைஞர் பிரிவின் பங்கையும் புரிந்து கொண்டாலும் தங்கும் அல்லது வெளியேறும் கதை கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். கட்சியின் அடிப்படை முடிவுகளை நிறுவப்பட்ட கட்டமைப்புகளை விட உணர்ச்சி அழுத்தத்தால் கட்டளையிட முடியும் என்று இது போன்ற கதைகள் தெரிவிக்கின்றன என்று மகளிர் அம்னோ நிர்வாக குழு வலியுறுத்தியுள்ளது. அம்னோ போன்ற ஒரு பெரிய அமைப்பில் கட்சியின் திசை ஒரு பிரிவால் தீர்மானிக்கப்படுவதில்லை அல்லது அது உள் அரசியல் அச்சுறுத்தல்களாக விளக்கக்கூடிய பொது அழுத்தத்தால் வடிவமைக்கப்படக்கூடாது என்று அவர் ஒரு முகநூல் பதிவில் தெரிவித்தார். இறுதி எச்சரிக்கையுடன் கட்சியின் இலக்கு குறித்த பிரச்சனைகளை பகிரங்கப்படுத்துவது அம்னோ உடைந்து விட்டது என்ற கருத்தை உருவாக்கியதாக அவர் மேலும் கூறினார். இது தலைவரையும் உயர்மட்ட தலைமையையும் பலவீனப்படுத்துவது மட்டுமல்லாமல் அரசியல் எதிரிகள் மற்றும் பார்வையாளர்களுக்கு தேவையற்ற ஆயுதங்களையும் வழங்குகிறது என்று அவர் கூறினார். அம்னோவின் எதிர்காலத்தை பற்றி விவாதிக்க ஒரு மாநாடு பொருத்தமானது என்றாலும் இளம் தலைவர்கள் கட்சியின் கண்ணியத்தை பாதுகாக்க தைரியத்துடன் ஞானத்தை இணைக்க வேண்டும் என்று அவர் கூறினார். அம்னோவை வலுப்படுத்துவதே உண்மையிலேயே குறிக்கோள் என்றால் அதன் திசை அவமானங்கள் அல்லது அழுத்தங்களுக்கு பதிலாக ஆக்கப்பூர்வமான மொழியை பயன்படுத்தி விவாதிக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். விவாதங்கள் உணர்ச்சியை விட தர்க்கத்தை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும், மேலும் பிரபலத்திற்காக அல்லாமல் ஒழுங்குடன் நடத்தப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். கருத்துக்களை வெளிப்படுத்துவது இயல்பானது என்றாலும் கட்சியை ஒரு குறுக்கு வழியில் இருப்பதாக பகிரங்கமாக சித்தரிப்பது அம்னோவின் கலாச்சாரத்திற்கு முரணானது என்று அவர் கூறினார். நாம் அம்னோ மாயிகா அல்ல. கட்சியை உண்மையாக நேசிக்கும் இளம் தலைவர்கள் எவ்வளவு நல்ல நோக்கத்துடன் இருந்தாலும் தலைமையை பலவீனப்படுத்துவதற்கு பதிலாக அதை வலுப்படுத்துவதை தேர்வு செய்வார்கள் என்று அவர் தெரிவித்தார். ஜனவரி 3 கட்சியின் திசை மற்றும் ஒற்றுமை அரசாங்கத்தில் அதன் பங்கு குறித்து விவாதிக்க அம்னோ இளைஞர் பிரிவு ஒரு சிறப்பு மாநாட்டை நடத்தும் என்று அக்மால் சலே நேற்று கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் சிண்டிகேட்டுகள் பொழுதுபோக்கு இடங்களை விநியோகம் மற்றும் துஷ்பிரயத்திற்கான பிரத்யேக இடங்களாக மாற்றி உள்ளதாக மத்திய போதைப்பொருள் குற்ற புலனாய்வுத்துறை இயக்குனர் டாக்டர் ஹுசைன் ஒமார் கான் தெரிவித்தார். இவ்வாண்டு நவம்பர் மாதம் வரை சுமார் 547 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள கெத்தமைன், எரிமின் 5 மற்றும் எக்ஸ்டாசி ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அதன் எடை 4865.87 கிலோகிராம் என்றும் அவர் கூறினார். இந்த சிண்டிகேட்டுகளின் செயல்பாட்டு முறை பொழுதுபோக்கு மையங்களுக்கு அருகிலுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள் போன்ற குடியிருப்புகளை வாடகைக்கு எடுப்பது அல்லது வாகனங்கள் மின் சேமிப்பு அலகுகளில் மருந்துகளை சேமிப்பது ஆகும் என்று அவர் கூறினார். இந்த குடியிருப்புகள் பானங்கள் அல்லது வேப்பு திரவங்களில் மருந்துகளை பேக் செய்ய பயன்படுத்தப்படுகின்றன. தேவைக்கேற்ப பொழுதுபோக்கு இடங்களுக்கு பொருட்களை வழங்க சிண்டிகேட்டுகள் தகுந்த வீரர்களையும் பயன்படுத்துகின்றனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொழுதுபோக்கு அரங்கு நடத்துபவர்கள் இந்த நடவடிக்கைகள் பற்றி அறிந்திருப்பதாகவும் மாற்றி அமைக்கப்பட்ட தயாரிப்புகளுடன் அவற்றை சுரண்டக்கூடும் என்றும் துறை நம்புவதாகவும் ஹுசைன் ஒமார் கான் கூறினார். அமலாக்க நடவடிக்கைகள் 2 முதல் 3 வகையான மருந்துகளுடன் கலந்த சுவையூட்டப்பட்ட பானங்களையும் கண்டுபிடித்துள்ளன. ஒவ்வொரு சிண்டிகேட் 2 முதல் 3 பொழுதுபோக்கு மையங்களை கட்டுப்படுத்துகிறது என்று தாங்கள் நம்புவதாக அவர் கூறினார். போதைப்பொருள் விநியோகம் தெரிந்த வாடிக்கையாளர்களுக்கு விற்கவும் அதே நேரத்தில் மற்ற பார்வையாளர்களுக்கு சீரற்ற முறையில் வழங்கவும் சிண்டிகேட்டுகள் மூலம் கொண்டு வரப்படுகிறது என்று அவர் விளக்கினார். சிண்டிகேட்டுகள் இந்த மருந்துகளை எடுத்துச் செல்லக்கூடிய வடிவங்களில் வணிகமயமாக்கி உள்ளன. இதில் சுவையூட்டப்பட்ட சாறு கலவைகள், உடனடி பான சாச்சட்டுகள் மற்றும் மின்னணு சிகரெட்டுகளுக்கான மின் திருவங்கள் ஆகியவை அடங்கும் என்று அவர் குறிப்பிட்டார். இதன் விலை 150 முதல் 300 ரிங்கிட் வரை என அவர் கூறினார். பல்வேறு வண்ணங்கள் மற்றும் லோகோக்களில் வழக்கமான மாத்திரைகளும் விற்கப்படுகின்றன. இதனால் விநியோகஸ்தர்கள் மற்றும் பயனர்கள் அவற்றை இது மாதிரியான இடங்களுக்குள் கொண்டு வருவதை எளிதாக்குகிறது. எக்ஸ்டாசி அதிகரித்த ஆற்றலையும் பரவசத்தையும் உருவாக்குகிறது. கெத்தமைன் மாய தோற்றங்களையும் டிரான்ஸ் போன்ற நிலைமையையும் ஏற்படுத்துகிறது. அதே நேரத்தில்
போதையை தூண்டும் எரிமின் 5 மற்ற மருந்துகள் உட்கொண்ட பிறகு ஒரு மயக்க மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது என்று அவர் சுட்டிக்காட்டினார். பரிகாத்தான் நேஷனலை இனி பாஸ் கைவசப்படுத்த வேண்டும் என்று பாஸ் கட்சியின் இளைஞர் பிரிவு தலைவர் அப்னான் ஹமீமி தைப் அசாமுடீன் அதிரடியாக அறிவித்துள்ளார். கூட்டணி கட்சியான பெர்சாத்து முன்னாள் பெர்லிஸ் மந்திரி பெசார் சுக்ரி ரம்லிக்கு ஆதரவை திரும்ப பெற்றதற்காக சம்பந்தப்பட்ட 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்காததன் மூலம் துரோகம் இழைத்து விட்டார்கள் என்று அவர் குற்றம் சாட்டினார். பெர்சாத்து அதன் மக்களின் கட்டுப்பாட்டை இழந்துவிட்டது என்பது தெளிவாகிறது என்று அலோஸ்டாரின் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் கூறினார். இந்த விவகாரத்தில் பாஸ் கட்சி அதன் 3 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுத்தது போல் கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு பெர்சாத்து உறுப்பினர்களுக்கும் நடவடிக்கை தேவை என்று வலியுறுத்தியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார். ஆனால் அவர்கள் தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருவரின் பெயர் மந்திரி பெசார் வேட்பாளராக சமர்ப்பிக்கப்பட்டது. எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை, எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த 2 விஷயங்களும் அவர்கள் தங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களின் செயல்களை ஆசீர்வதித்ததை குறிக்கின்றன என்று அவர் இன்று தமது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். கூட்டணி தலைவராக பாஸ் கட்சி பரிகாத்தான் நேஷனலை கைப்பற்ற வேண்டிய நேரம் இது என்றும் கட்சியின் தலைவர் அப்துல் ஹடியாவாங் கூட்டணி தலைவராக பணியாற்றி வருவதாகவும் அப்னான் கூறினார். துரோகிகள் நண்பர்களாக இருக்க முடியாது, பலவீனமானவர்கள் தலைமை தாங்க முடியாது, நம்மை காட்டி கொடுத்தவர்கள் தொலைந்து போகலாம், பலவீனமானவர்கள் பதவி விலக வேண்டும் என்று அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.